வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சண்டேங்கிறப்போ நான்வெஜ் தான் வீட்டில் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன தான் நான்வெஜ் செய்தாலும் நான் வெஜிடேரியனுங்கிறதுனால எனக்கு பிடிச்ச வெஜ் ரெசிபீஸ் அன்றைக்கி பண்ணுறது வழக்கம். வீட்டில் கணவருக்கு பிள்ளைங்களுக்குன்னு சமையலை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எனக்கு ஒயிட் ரைஸும் கூடவே எனக்கு பிடிச்ச குழம்பும் பண்ணிவிடுவேங்க. அது என்னோடய வழக்கம் தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து எடுத்துடலாம். இந்த மசாலா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட சாதத்தோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே மல்லி நாட்டு மல்லி வாங்கி வெறும் வாணலியில் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து மொத்தமாக அரைச்சி வச்சுக்குவேன். அதே மாதிரி மிளகாய் வெயில் நேரங்களில் நல்ல மிளகாயை வெயிலில் காய போட்டு தனி மிளகாயை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேங்க. மற்றபடி இந்த வத்த குழம்பு, சாம்பார், இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்குவேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தோம், 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்தோம், கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெயில் இந்த பொருட்கள்லாம் வறுபடும்போதே நல்ல ஒரு மணம் வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொருட்கள் எல்லாம் தீஞ்சு போகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலையில் எண்ணெயில் வறுத்தாச்சு. நல்ல ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் உங்கள் கையில் இப்படி எடுக்கும்போது ஒரு கைப்பிடி இருக்கணும். தேங்காயை வறுத்துக்கலாங்க. தேங்காய் வறுக்கும்போது அதில் ஈரம் இல்லாமல் உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காய் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த ஈரப்பதம் இல்லாமல் லைட்டாக வறுபட்டு வரும்போது நல்லா இருக்குங்க குழம்பு. 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மசாலாவை வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டால் போதுங்க. ஆல்ரெடி மல்லித்தூளெல்லாம் நல்லா வெறுங்கடாயில் வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் நல்லா இந்த மாதிரி தேங்காயில் சேர்த்து ஒன்று போல் வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறம் மசாலாவை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். எப்போவுமே குழம்பு மீதமாயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது கடாயில் குழம்பு ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாளைக்கு கெட்டு போகாதுங்க. இப்போ கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை காம்போட இந்த மாதிரி 4ஆக கீறி வச்சுருக்கேன். 3/4 பங்கு அளவுக்கு கீரைனா போதும், ஃபுல்லாக கீரை வேண்டாம். எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ கடுகு பொரியறதுக்குள்ளார கத்திரிக்காயில் இருக்க தண்ணியை வடிச்சிடலாம். கையில் எடுத்துகிட்டு நல்லா அப்படி உதறிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி நல்லா வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி நல்லா உதறிட்டு நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது நம்ம மேலே எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயெல்லாம் எண்ணெயில் சேர்த்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் மேலே எண்ணெய் தெறிக்காது. இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த கத்திரிக்காயை கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு அந்த கத்திரிக்காயில் நல்லா பிடிச்சிக்கும். எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது அந்த கத்திரிக்காய் ரா ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க.
இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். மசாலாவும் நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ புளியை ஃபஸ்ட்டு கரைச்சி நம்ம கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம். கரைச்சிட்டு புளியை வந்து இந்த கத்திரிக்காயில் சேர்க்கும்போது நல்லா புளிப்பு அந்த உப்பெல்லாம் அந்த கத்திரிக்காயில் சேர்ந்து நல்லா ஒரு கத்திரிக்காவை இன்னுமே நல்லா சுவை கூட்டுங்க. சில பேர் கத்திரிக்காய் வந்து வேக வச்சுட்டு சேர்ப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியில் ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டு மசாலா சேர்த்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யுங்க. டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும். இப்போ புளியை கரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ இந்த புளியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளியோட ராஸ்மெல் போக நல்லா ஒரு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த புளியிலேயே மீதி இருக்கிற அந்த தக்காளியோட பக்குவமும் நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கனாலே போதும். மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க. நம்ம 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடும்போது இடைக்கிட கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த டைமில் லைட்டாக அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. நல்ல மசாலாவை கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணி நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. ஓரங்களெல்லாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே சூப்பரான ஒரு குழம்பு இருந்தால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. அந்த அளவுக்கு டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலாப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் மணமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.